நன்றி செலுத்துகிற சுவாமி ஆண்டவரே, இவரோடு இந்த நாள்களுக்கு கூட இருந்தே இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்த கர்த்தாவே உம்மை நாடி வந்து நமக்கு தகப்பனே, கர்த்தாவே எங்களை ஆராதனை நேரத்தில் கூட்டி வந்ததற்காக நன்றி. கர்த்தாவே நீ ஒருவரை நன்றி செலுத்த பாத்திரவாக கர்த்தாவே, இப்போது தொடங்குறதுக்கு முன்னாடி ஏசாயா 66 அந்த ஏசாயா புத்தகத்தில் 21, 22, 23 வசனத்தை நான் இப்பொழுது உட்கார்ந்திருக்கும் போது வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இதை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இது உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனம், நமக்கு கொடுத்திருக்கிற வசனம், நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற வசனமாக இருக்கட்டும். நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் பரிசுத்த நாளிலும் சபைக்கு வருகிறோம். நாம் தேவனை நோக்கி ஆராதிக்கிறோம், நாம் காணிக்கை கொடுக்கிறோம். நம்மிலும் அவர் எல்லாரையும் அவர் நேசித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இருந்தாலும் அவர்களிலும் சிலரை நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 66, 21 23 வரை. அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் படைத்து போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய கிருபையை செய்யும் நல்ல தகப்பனை ஆண்டவரை உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. எங்கள் சத்தம் கேட்பதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் நல்ல தேவனே, கர்த்தாவே, ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு வழிகளை காட்டி எங்களை நன்மை செய்ய ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் நல்ல தேவனே, உங்களே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுடைய சொந்த ஞானத்தினாலே பரிசுத்தினாலே அல்ல, ஆவியானவரே உமது வல்லமையினாலே எங்களை இறக்கி ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களை நீர் மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. எங்களை ஆண்டவரே நீர் உமது சமூகத்திலே நிலையாக வைக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி கர்த்தாவே எங்களை உமது பெருமையினாலே நிறுத்த போவதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே அருமையான நாளை கொடுத்திருக்கிறார்கள். எங்களை எல்லாரையும் ஆண்டவரை ஆசாரியர்களாகவும் லேவியர்களாக மாற்ற போவதற்காக நன்றி ராஜா. என் ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறீர்கள், நமக்கு எவ்வளவு ஒரு அருமையான தேவனாக இருக்கிறீர்கள் கர்த்தாவே. தேவன் இல்லாமல் சுற்றி திரியும் பிள்ளைகளை ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு எங்கள் நல்ல தலை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக கிருபை செய்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்த போகிறீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே தொடர்ந்து எங்களை வழிகாட்டி வழிநடத்த நல்ல தகப்பனே, பெரிய மகிமெல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவரே பரிசுத்த தேவனே, எல்லா நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு உங்கள் போதனைகளை போதித்துக் கொண்டே சுவாமி. பரிசுத்தராக இருந்தாலும் நாங்கள் இன்னும் பரிசுத்தமான சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இன்னும் நீதி செய்யணும் ராஜா, நாங்கள் இன்னும் உண்மையாக இருக்கணும் சுவாமி. உமது திருவைக்கு பாத்திரவாளர்களாக தைரியமாக நிற்க ஆண்டவரே எங்களை திடப்படுத்தும். எங்கள் துறைகளெல்லாம் நீக்கி போடும் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு கனமும் ஆண்டவரே உங்களை நோக்கி கொண்டிருக்கிறோம் சுவாமி. உமது விசுவாசத்தில் ஆழமாக இன்னும் வளர ஆண்டவரே எங்களை கிருபை செய்கிறார். எங்களை வளர்க்கணும் சுவாமி. எங்கள் நல்ல தகப்பன் நீர் ஒருவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நல்ல தகப்பனே, எங்களை பலப்படுத்தும் நல்ல தகப்பனே.
கர்த்தாவே தொடர்ந்து இந்த விசேஷ நாளில் ஆண்டவரே எங்களை இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களை பாடலையும் ஆண்டவரே இந்த காரியங்கள்ல எல்லாம் வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை கை கட்டி பாட ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரை வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் எல்லாரும் ஒரு பிள்ளைகள் கலப்பனை எங்கள் குரங்களும் எங்கள் இசைகளும் ஆண்டவரை எங்கள் கரங்களும் ஆண்டவரை ஆவியானவரின் பலத்தினாலே உண்டானதாண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கருவை செய்வாராக, பெருமை செய்வாராக, எங்களை மேன்மைப்படுத்துவாராக, எங்களை ஜொலிக்க செய்வாராக. கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்தணும் நல்ல தகப்பனே. உமதாவியானவர் எங்களோடு இருந்து இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த வாரம் முழுக்க எங்களுக்கு கூட இந்த வழி நடத்தின நல்ல தேவனே கர்த்தாவே நன்மை அத்தனைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள குறைவுகள் இருந்தால் மன்னியும் சுவாமி. நாங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தால் எங்களை கஷ்டத்தில் கொண்டு போயிருந்தால் அது ஆண்டவரே உமது வல்லமையிலே நாங்கள் இன்னும் இறங்கி ஆழமாக ஜபம் பண்ண எங்களை கற்றுப்படுத்தி அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே நீர் எங்களை கைவிடுவதில்லை, நாங்கள் ஒரு போதும் நாங்கள் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவனுக்கு பாத்திரவாளர்களாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள், அதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது ராஜா. நாங்களாக எதுவும் செய்யாமல் ஆவியானவரின் தூண்டுதலினாலே, ஆவியானவரின் பலத்தினாலே, ஆவியானவரின் சத்தியத்தினாலே நாங்கள் ஜெயம் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாம் சங்கீதத்தை படித்து சங்கீதம் 98 படித்து நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கின்றார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீதியின் தேவன் ராஜா. கர்த்தாவே நீதி செய்ய போகிறீர். நீர் இறங்கி வருகிறீர் ராஜா. வானத்திலிருந்து இறங்கி வர நல்ல தகப்பனே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் நீதி செய்ய போகிறீர். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமது கிருபையினாலே ரட்சிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை காரியங்களை நாங்கள் சபையாக செய்ய கர்த்தாவே எங்களுக்கு புது பலனை கொடுக்கும் சுவாமி. புது ஞானத்தை, அது ஒவ்வொரு ஞானத்தை, சத்திய சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடும் சுவாமி. Thank you Jesus. இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் காலகட்டப்படி கர்த்தாவே இந்த எங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நல்ல தேசத்தை ஆசீர்வதியும் ராஜா. இந்த டென்மார்க் தேசத்தை ஆசீர்வதியும் ராஜா. இந்த டென்மார்க் தேசம் முழுக்க உமது ஆட்சி நடக்கணும் தரப்பே. தேவனை தேடுகிற இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. தேவன் ஒருவரே நமக்கு கலி என்று ஆண்டவரை கெட்டு போகாமல் ஜீவன் இருக்கும் போதே வந்து சேர்ந்த கிருபை செய்யும் சுவாமி. கர்த்தாவே ஜனங்களுக்கு புத்தியை செலவை செய்யும் ராஜா. புத்தி ஞானத்திலே இயேசு கிறிஸ்துவை நிலைநிறுத்தும் தரப்பே. இயேசுவின் வார்த்தையை அறிந்து கொள்ள ஆண்டவரை பிரயாசப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே ஒருவன் தாமே தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே. ஏன் டென்மார்க் தேச
தேசத்தை ஆண்டவரே நீர் உருவாக்கணும் சுவாமி, திரும்ப உருவாக்கும் சுவாமி. அசுத்தங்களே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு வீடிலும் இருப்பதாக. ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை தேட ஆண்டவரை கிருபை செய்யும் ராஜா. இந்த டென்மார்க் தேசத்தை ஆட்சிகளை ஆண்டவரை நீர் சுத்திகரிக்கும் சுவாமி. ஆட்சி நடத்துவோர் இருதயங்களிலே அன்பை நிலைநிறுத்தும் சுவாமி, சத்தியத்தை நிலைநிறுத்தும் ராஜா, சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகிற அரசாங்கத்தை ஆசீர்வதியும் சுவாமி, ராஜாவை ஆசீர்வதியும் சுவாமி, ராஜ குடும்பத்தை ஆசீர்வதியும் ராஜா, ராணியை ஆசீர்வதியும் சுவாமி. அதனுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடும் சுவாமி. அது தேவனுடைய கிருபையாக இருக்கணும் சுவாமி. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே டென்மார்க்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரை நீ நோக்கி பாரும் சுவாமி. குடும்பங்களை பாரும் ராஜா, வயதானவர்களை பாரும் சுவாமி, இளைஞர்களை பாரும் சுவாமி. ஆண்டவரே அவர்களின் ஞானத்திலே விளங்க சிறந்த ஞானத்தை பெற கிருபை செய்யும் ராஜா. கர்த்தாவே இவர்களுக்குள்ளே பொல்லாத எண்ணங்கள் வராதபடி செய்யும் சுவாமி. பொல்லாத கிரியைகள் ஜெயம் கொள்ளாதபடி செய்யும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆண்டவரே இந்த டென்மார்க் தேசம் முழுக்க எழும்ப கிருபை செய்யும் ராஜா. ஆண்டவரே இந்த சிலுவை ஆண்டவரை சரிபடுத்தும் சுவாமி. சிலுவை கொடியை ஆண்டவரை நிலைநிறுத்தும் சுவாமி. இந்த சிலுவை கொடியை உயர பறக்க செய்யும் சுவாமி. டென்மார்க் தேசத்து வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை டென்மார்க் தேசம் முழுக்க விளங்க கிருபை செய்யும் ராஜா. எல்லா தீவுகளிலும் நீர் இருக்கணும் சுவாமி. டென்மார்க் தேசத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் எல்லைகளிலே அவர் பரிசுத்த தூய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீர் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். உமது ரத்தம் ஆண்டவரே சகலத்தை செய்து முடிக்க என்ற நம்பிக்கையோடு ஜனங்களை எல்லாரும் டென்மார்க்கிலே இயேசு கிறிஸ்துவை தேட ஆயத்தப்படுத்தும் சுவாமி. டென்மார்க் தேசம் ஆசீர்வாத தேசமாக இருப்பதாக. கர்த்தாவே ஸ்ரீலங்கா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தீவு தேசத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே ஸ்ரீலங்கா தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் காண்கிறேன் ஆண்டவரே. இந்த ஸ்ரீலங்கா தேசத்து பிள்ளைகளை ஆண்டவரை நீர் மேன்மைப்படுத்தும் ராஜா. கர்த்தாவே உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக ஆண்டவரே நீர் உமது நீர் பார்வைத்து ஸ்ரீலங்காவை ஆசீர்வதியும். இந்த தேசத்து குடிகளை ஆசீர்வதியும். தேசத்தில் இருக்கிற வயதானவர்களை ஆண்டவரை காப்பாற்றும். ஆண்டவரை திக்கத்து நிற்கும் பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தகப்பனாக இருந்து காப்பாற்றும் சுவாமி. எவரும் திக்கத்து போகாதபடிக்கு தகப்பன் இருக்கும் போது எவரும் திக்கத்து போவதில்லை என்பதை ஜனங்களுக்கு கொடுக்கணும் சுவாமி. அந்த ஞானத்தை கொடுக்கும் ராஜா. தகப்பனை தேடி வர பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. வயது வித்தியாசம் பார்க்காமல் ஆயத்தப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே ஆணோ பெண்ணோ யாரையும் பார்க்காமல் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. பணக்காரனை ஏழையை எவரையும் பார்க்காமல் அவனை ஆயத்தப்படுத்தும் ராஜா. ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவன் எங்கே, தேவன் எங்கே, என் இயேசு எங்கே என்று தேடக்கூடிய அறிவை கொடும் சுவாமி. ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தை நீங்கள் காப்பாற்ற போவதற்காக நன்றி. ஸ்ரீலங்கா தேசத்தில் உமது விசேஷித்த அன்பு உமது அக்கினி இறங்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு மனுஷனும் எழுப்பி பிரகாசிக்க செய்ய போவதற்காக நன்றி. ஸ்ரீலங்கா தேசத்திலே உமது விசேஷித்த அன்பு ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இறங்க ஆண்டவரை கிருபை செய்யும் சுவாமி. அசுத்த கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இல்லாமல் போவதாக. அசுத்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த தூய ரத்தத்தை தெளித்து விரட்டுகிறோம் சுவாமி. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த தேசத்தை உமது கிருபையினால் நிரப்பும் சுவாமி. இந்திய தேச எல்லைகளில் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்திய தேசத்திலிருந்து எழுப்பதாக. இந்திய தேசத்தில் நடக்கும் அத்தனை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை ஊழியர்களை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க சுத்த ஊழியம் நடக்க ஆண்டவரை கிருபை செய்யும் ராஜா. கர்த்தாவே இந்த தேசத்து பிள்ளைகள் எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே ஏழைகளும் பணக்காரனுக்கு இடையோட வித்தியாசம் நீக்கி போடும் சுவாமி. எல்லா ஆத்மாவும் உமது ஆத்மாவாக இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த தேசத்திலே உமது எழுப்புதல் சீக்கிரத்திலே வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் ஆண்டவர் மேற்கு இந்தியாவிலும் ஆண்டவரை எல்லா இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்க ஒவ்வொரு மனுஷனும் மொழி வித்தியாசம் பார்க்காமல் இயேசு என்ற நாமத்தை தேட ஆயத்தப்படுத்த சுவாமி. எங்களுக்குள்ளே நூற்றுக்கணக்கான பாஷைகள் இருந்தாலும் இயேசு என்கிற நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரே நாமம். எல்லா பாஷைகளும் அது சரி கட்டுற நாமம், அது வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்திலே சமாதானம் உண்டு, சத்தியம் ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை
இந்திய தேசம் முழுக்க இழந்தாண்டவரே கிருபை செய்யும் நல்ல தகப்பனே. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்திய தேசத்தை அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அக்கிரமம் செய்து நாட்டை கெட்டு போகாதபடிக்கு இவர்கள் கரங்களை கட்டி ஆண்டவரே இவர்கள் பார்வைக்கு செம்மையானதை அது இயேசு கிறிஸ்துவின் செம்மைக்கு பார்வையின் செம்மைக்கு உண்டான காரியங்களை மட்டும் செய்ய அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் சுவாமி. கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சமயத்திலே ஆண்டவரே இந்திய தேசத்தை நீ மீட்க போவதற்காக நாங்கள் கேட்கும் இந்த ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய ஜெபம் கேட்ட ஆண்டவரை தேசங்களை ரட்சிப்பதற்காக நன்றி ராஜா. இப்படியாக ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் காக்க நல்ல தேவனே கர்த்தாவே இந்த உலகத்து தேசங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகத்திலே எந்த தேசமும் கெட்டு போகாதபடிக்கு எல்லா தேசமும் ஆண்டவரே பூமியை உண்டாக்கின தேவனே, எங்களுக்கு நல்ல வசனங்களை கொடுத்த தேவனே, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனே, புதிய பூமியை உண்டாக்க போகிற தேவனே, கர்த்தாவே தேசங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து எல்லா தேசமும் இயேசு கிறிஸ்து எங்கே என்கிற நல்ல ஒரு வார்த்தையை திறந்து பேசுகிறவரே புதிய ஞானத்தை கொடு சுவாமி. சுத்த ஞானத்தை கொடுத்து ராஜா. இயேசுவின் வல்லமை அறிந்து கொள்ள பிசாசின் கிரியைகள் அத்தனை பிளானும் தோற்கடிக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபை இறங்க அக்னியாக இறங்க ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட புத்தியை கொடு சுவாமி. நான் படித்திருக்கிறேன், நான் பெரிய இன்ஜினியர் டாக்டர் என்று சொல்லாமல் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த அடிப்படை சத்தியத்தை ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்திலையும் கொண்டு செல்லும் சுவாமி. கர்த்தாவே மத்திய கிழக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அங்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் சரி கட்டும் ராஜா. எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பன் நீர் ஒருவரே. கர்த்தாவே எல்லா பிள்ளைகளையும் நீர் அன்பாக நேசிக்கும் தேவன் ராஜா. இந்த பிசாசின் கிரியை பிள்ளைகளை பிரிக்கும் இந்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். இந்த திருச்சபையார் எல்லாரும் சேர்ந்து கடிந்து கொள்கிறோம். இந்த திருச்சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தை கேளும் சுவாமி. கர்த்தாவே இந்த திருச்சபையிலே இருக்கிற உமது கிருபை இன்னும் பெருகுவதாக. கர்த்தாவே மத்திய கிழக்கு தேசம் எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விளங்குவதாக. ஆப்பிரிக்க தேசத்திலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விளங்குவதாக. ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பாரும் சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தண்ணீருக்கு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆண்டவரை செழிப்பாக்கும் சுவாமி. கர்த்தாவே எவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற நோய்களை சரி கட்டணும் ராஜா. நோய் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இப்படியாக ஒவ்வொரு தேசத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ராஜா. கர்த்தாவே அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தென் அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். வட அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கனடா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேசங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஆண்டவரே காலதாமதம் ஆகாமல் கடைசி கால நேரத்தில் ஆண்டவரே இன்னும் காலதாமதம் ஆகாமல் ஒவ்வொரு மனுஷரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் இரக்கம் காட்டுங்கள் சுவாமி. உமது வல்லமை அறிந்து கொள்ள ஆயத்தப்படுத்த நல்ல தகவலை அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிக்கும் ராஜா. ஆண்டவரே ஐரோப்பா தேசங்களை ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் ஐரோப்பா தேசங்களிலே ஆண்டவரே நீர் ஆட்சி செய்யணும் ராஜா. பூமி எங்கும் ஆட்சி செய்ய நல்ல தேவனே. ஐரோப்பா தேசத்தை பசுமையாக வைத்திருக்கும் நல்ல தேவனே. குளிரில் எவரும் கெட்டு போகாதபடிக்கு செத்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. வரப்போகிற ஆண்டவரே கால நிலைகளிலே ஆண்டவரை எல்லாரையும் சுகப்படுத்த ஆண்டவரே ஞானத்தோடு வளரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அக்னியாக இருதயங்களிலே இருக்க ஆண்டவரே எந்த குளிரும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு கொடுக்க போவதில்லை. அக்னி இருக்கும் போது வெயில் ஒன்றும் இல்லை, வறட்சி ஒன்றும் இல்லை, நீர் எதுவும் குறைவு இல்லை என்பதை ஆண்டவரே நீர் உணர்த்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவை தேடி இயேசுவை ஆண்டும் புதிய ஞானத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடும் ராஜா. ஆண்டவரே உன்னதமானவரே உமது அருமையான தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உலக தேசத்துக்கெல்லாம் தலைநகராக இருக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே நீர் நேரடியாக பார்த்து அங்கிருந்து ஆட்சிகளை ஆண்டவரை நீர் செய்து வருகிறீர் என்பதை ஒவ்வொரு தேசமும் அறிந்து கொள்ள இஸ்ரவேலிலே என்ன நடக்கிறது, இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாங்கம் எப்படி இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் எப்படி
எப்படி அதை சரி கட்டினார் என்று சகலத்தையும் ஆண்டவரை ஜனங்கள் அறிந்து கொண்டு இஸ்ரவேலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் தேசத்தின் ஆண்டவரே உமது அன்பு பெருகுவதாக, எவரும் அடிபட்டு விட்டு போகாமல் ரத்தம் சிந்தாதபடிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரத்தம் சிந்தியபடியால் உமது பரிசுத்த தூய ரத்தத்தை இஸ்ரவேல் தேசம் முழுக்க ஜெபி நான் தெளிக்கிறேன் சுவாமி. இந்த சபையார் சேர்ந்து தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை மீட்டும். ஆண்டவரே பாவம் வராதபடிக்கு இஸ்ரவேல் தேசத்தை சுத்திகரிக்கும் சுவாமி. உமது பரிசுத்த ஆவியானவரின் அசைவு இஸ்ரவேல் தேசம் முழுக்க இருப்பதாக, இஸ்ரவேலுக்கு எதிராக எழுதும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இஸ்ரவேல் மீட்கப்படுவதாக. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே நீர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எல்லைகளிலே உங்கள் தூதர்களை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. இஸ்ரவேலை பிசாசின் கிரியைகள் அண்டாதபடிக்கு கர்த்தாவே இஸ்ரவேலை காப்பாற்றுங்க சுவாமி. நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை எல்லா தேசமும் அறிந்து கொள்ள நீர் இஸ்ரவேலை சாட்சியாக வைத்திருக்கிறீர் ராஜா. உமது சாட்சி ஆண்டவரே உலகம் அறிந்து கொள்ள இஸ்ரவேலை தேசங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே தலைநகரமாக வைத்திருக்காங்க. நன்றி சுவாமி. கர்த்தாவே இப்படியாக இஸ்ரவேலை காப்பாற்றி இஸ்ரவேலை நீங்கள் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரை ஜனங்களை அண்டாதபடிக்கு உலகத்திலே சமாதானத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வருவதே தேவன். உண்மையை ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உமது கிருபைக்காக ஏந்துகிறோம் சுவாமி. நல்ல தகப்பனே எங்கள் ஜெபம் கேட்பதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச்சை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த சர்ச் பிள்ளைகளோடு கூட இருந்தவர்கள் 24 மணி நேரம் காப்பாற்றி வருவதற்காக நன்றி. இவர்கள் வீடுகளில் ஆண்டவரே ஒரு பிரசனம் காணப்படுவதற்காக நன்றி. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவர் அன்பாக அழைத்ததற்காக நன்றி. பிள்ளைகளை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி. கொஞ்சம் அப்படி இப்படி என்று சுகம் இல்லாமல் போனாலும் கர்த்தாவே நீர் கூட இருக்கிறபடியால் எவரும் சோர்ந்து போவதில்லை என்பதை நீர் தைரியமாக நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உமது வல்லமையை பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் சுவாமி. எவரும் கெட்டு போகாதபடிக்கு உமது அன்பினாலே இருதயத்தை நிரப்பும் சுவாமி. உமது ஆசீர்வாதங்கள் என்றென்றும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இருப்பது போல கர்த்தாவே இந்த சபையார் பிள்ளைகள் போலும் சபையாருடைய குடும்ப மேலும் அவர்கள் உறவுகள் மேலும் நண்பர்கள் மேலும் இருப்பதாக கர்த்தாவே இந்த சபை மேலும் மேலும் ஆண்டவரை வளர கிருபை செய்யும். 25 வருஷம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்த நல்ல தகப்பன். இந்த 25வது வருஷ இந்த ஆண்டு விழாவிலே கர்த்தாவே நீர் கூட இருந்த ஆண்டவரை இந்த ஆண்டு விழாவை பிரசித்தமாக நடத்த உலகம் காணும்படி நடத்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நீர் அன்பாலை கட்டிய இந்த சபை இன்னும் வளர கிருபை செய்யும் ராஜா. இந்த பரிசுத்தம் பெருக கிருபை செய்யும் நல்ல தகப்பனே. பரலோக தந்தையே உமது கிருபை பரலோகத்தில் ஆண்டவரே நீர் எப்படி ஆட்சி செய்கிறார் அந்த ஆட்சியை அறிந்த இந்த நல்ல சபை உமது ஆட்சியின் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு கணமும் இந்த சபை மேலே உமது நோக்கமாக இருக்கிற சுவாமி. வந்திருந்த மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே அந்த மலேசிய தேசத்தில் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே திறமாக கொண்டு செல்லும். நித்திய ஜீவன் சபை ஊழியத்தையும் ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். உண்மை நம்பி இருக்கும் பிள்ளைகளை இடைவிடாத பார்ப்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உமது மகிமைக்கு சாட்சியாக வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் எங்கள் ஜெபம் கேட்ட ஆண்டவரே எங்களோடு இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்த போவதற்காக கோடான கோடி நன்றி நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அவர் பரிசுத்த ஆவியானை வரவேற்று அவரை நாம் மகிழ்வித்து அவர் நம்மோடு இருக்க நாம் அவரோடு இருக்க இந்த நல்ல சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் நோக்கி நாம் அவரை அதை வளைத்து அவர் வரவழைத்து அவரோடு இருந்து அவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோமாக. Hallelujah. Thank you, Jesus. அசைவாடும் ஆவியானவரே உண்மையிலே நம்மோடு இருக்கும்
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா இறங்கி வாருமே ஆசை வாரும் ஆவியே தூணரே இறங்கி வாருமே ஐயா இறங்கி வாருமே வேதனைய நிரப்பிடுமே வேதத்தின் ஆவியே வேதனைய நிரப்பிடுமே வேதத்தின் ஆவியே நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைபாடும் ஆவியே துணையே ஆவியே இனமசைய உள்ளம் நிரம்ப இனமசைய இறங்கி வாருமே அத்தா இறங்கி வாருமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே வாய்களை அநேக தைரத்தினால் ஆற்றிடுமே வாய்களை அநேக தைரத்தினால் அசைவாடும் ஆவியே இறங்கி வாருமே இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருவையின் Yeah.
கர்த்தாவே எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று நாங்கள் எந்த நேரம் சொல்லாதபடி எங்களை செய்துவிட்டீர். அதற்காக நன்றி. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினீரே நன்றி. சுகம் கொடுத்தீரே நன்றி. கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்தினே நன்றி. நாங்கள் கெட்டு போகாதபடி காத்துக் கொண்டீரே நன்றி. நாங்கள் எங்களால் எதையும் செய்தாலே எங்கள் ஆத்மாவை அணுகாதபடிக்கு எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தியதற்காக நன்றி. நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு காவல் செய்யும் நல்ல தேவனே, கர்த்தாவே எங்களுக்கு காவல் செய்யும் நல்ல தேவனே, கர்த்தாவே எங்களை காப்பாற்றி வருவதற்காக நன்றி ராஜா. எங்கள் கண்மலையான தேவனை இப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே உம்மை நினைத்து துதி உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை கிருபையை ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதித்து பாடுவோம். இந்த ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் எங்களோடு இருந்து மகிழ்ச்சி படணும் சுவாமி, சந்தோஷப்படணும் ராஜா. ஆவியானவரே உமது சந்தோஷம் இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டன்ட் சுவாமி. ஆண்டவரே நீர் எப்போதும் எங்களோடு இருக்கணும் சுவாமி. நீர் ஆட்சி செய்யணும் ராஜா. அதற்காக நான் காத்திருக்கிறோம் சுவாமி. உமது அரசாங்க வரணும் சுவாமி. ஆண்டவரே நீர் நடத்தின எல்லா காரியத்தையும் கல்வனையானவரை நாம் இப்பொழுது ஆராதிக்கிறோம் சுவாமி. கல்வனையானவரே உமக்கு நன்றி. எங்கள் கண்மலையானவரே, நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எந்த கண்மலை இல்லை, எங்கள் கண்மலை, நமது கண்மலை, இந்த சபையின் கண்மலை. அல்லேலூயா. எங்கள் கண்மலையானவரே, எங்கள் காக்கும் தெய்வம் நீரே.
இருக்கும் நல்ல தகப்பனே. கர்த்தாவே துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. அருமையான தேவனே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை நோக்கி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு ஹல்லேலூயாவிலும் அவர் நம்மளை பார்க்கணும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கும் நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நேரமும் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். இன்னுமே அறியாமல் ஆண்டவரே சுற்றி திரிந்து வாழ்க்கையை ஆத்மாவை கெடுத்து வாழ்க்கையை கெட்டு போகும் ஆண்டவரே இந்த பொல்லாத ஜனங்களை எப்படி திருத்துறது என்பதை ஆண்டவரே அதை குறித்தும் எங்களுக்கு கற்றுக்கொள்ளும் சுவாமி. உமது வல்லமை அறிந்து கொள்ள பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுக்கணும். பிள்ளைகளை உமது பக்கம் இழுத்துக் கொள்ளணும். உமது அன்பின் கயிறுனால கட்டி இழுத்துக் கொள்ளும் சுவாமி. பிள்ளைகளை அவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த பொல்லாங்கனின் சூழ்ச்சிகளை அறிந்து கெட்டு போகாதபடிக்கு பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாக மாற ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீர் அழைக்கணும் சுவாமி. உமது இரக்கம் என்றென்றும் இருக்கணும் சுவாமி. நீ நல்லவர், நீர் வல்லவர். உம்மை விட சூப்பர் ஹீரோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே நீரே எல்லாவற்றிலும் சூப்பராக இருக்கிறீர். நீரே ஹீரோவாக இருக்கிறீர். நீரே எல்லாவற்றிலும் மேன்மைக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறீர். எல்லா மேன்மையும் உம்மிடத்தில் இருந்து வருகிறது. கர்த்தாவே நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். எந்த ஒரு ராஜாவும் அது முன்னாலே நிற்க கூட முடியாத அளவுக்கு ஆண்டவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர்கள். கர்த்தாவே உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா. கர்த்தாவே நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே நல்லவர். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றினீர். உமது நாமத்தின் வார்த்தை ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் பலப்பட்டு விட்டோமே ஆண்டவரே. கர்த்தாவே இவ்வளவு பெரிய நல்ல தேவனாக இருந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே எங்களை உமது பக்கம் இழுத்துக் கொண்டதுக்காக நன்றி. இப்பொழுதும் அவருடைய வல்லமையும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் நாங்கள் ஆராதனையில் ஆண்டவரே எவ்வளவு பலமாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து ஆண்டவரே உமது கிருபையை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை எல்லாம் ஆண்டவரை அனுபவிக்க ஆண்டவரே உமது கிருபையின் கதவுகளை திறந்து ஆண்டவரே அவர்களை இருதயத்திலே ஆண்டவரே நீங்கள் வாசம் செய்ய ஆண்டவரை கிருபை செய்யணும் சுவாமி. நல்ல புத்தியை கொடுக்கும் நல்ல தேவனே, பரிசுத்த சிந்தையிலே ஆண்டவரே எங்களை நடத்தி சொல்லும் நல்ல தேவனே, பொல்லாத கிரியைகளின் வழிகளிலே சென்று ஆண்டவரே உம்மை தூஷித்து உமக்கு உமது வார்த்தையை கேளாமல் போய் திரியும் அத்தனை பேருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆராதனையாக இருந்து அவர்களை உமது பக்கம் இழுத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யணும் ராஜா. இயேசுவே நல்லவர், இயேசு ஒருவரே வல்லவர். அவராலே மட்டும் எல்லாம் கூடும். இயேசு இல்லை என்றால் ஒன்றுமே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக ஒவ்வொரு மனுஷனும் ஆயத்தப்பட செய்வோம். நாம் ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காக மனுஷர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இயேசு ஒருவரே நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாத தேவன் அவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்,
ஊழியங்களெல்லாம் உம்மை நோக்கி தொடர ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்திலும் மூலமாக ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரிய சர்வர் வல்லவர் ஆண்டவரே. வானத்தின் பூமியை படைத்த நல்ல தகவல் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்மை நோக்கி வராத இருக்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல தேவனாக இருக்கிறீர். பின்னாலே வரப்போற காரியங்கள் எல்லாம் அறிந்த தேவன் கர்த்தாவே. நீர் பூமிக்கு இறங்கி வரப்போற தேவன். நீர் மாம்சமான எல்லாரும் மேலேயும் உமது ஆவியை தெளிக்க போகிற தேவன் கர்த்தாவே. எங்கள் ஜனங்களை நீங்கள் எழுப்ப போகிற தேவன். கடைசி கால நேரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போற தேவன் கர்த்தாவே. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறி ஆண்டவரே உமது அக்கினி அபிஷேகத்திலே எழும்ப போகிற சமயம் வரக்கூடிய நெருங்கி வருகிற இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களையால் தேவனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் சுவாமி. பரலோக தந்தையே, எங்கள் பிதாவே, எங்களுடைய ஜெபம் கேட்டும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்து ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நடந்து முடிந்த ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்னும் உமது ஊழியங்கள் பெருக ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலையும் ஜனங்கள் எழுப்ப கிருபை செய்த நல்ல தகப்பனே,
நீர் அபிஷேகம் செய்ய போற பிள்ளைகளை அநேகர் இருந்து ஆண்டவரே அதை காணும்படியாக செய்ய போகிறீர். இருந்தாலும் அநேகரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த ஊழியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. அநேகரை ஆண்டவரே உமது அபிஷேகத்துக்கு மாற்றும் சுவாமி. சீக்கிரத்திலே ஆண்டவரே நீர் வரப்போகிற என்ற சங்கதியை ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே பொய்யானதை விசுவாசியாமல் மெய்யான தேவனின் பின் தொடர ஆண்டவரே கிருபை செய்யும் நல்ல தகப்பனே. ஆண்டவரே நீர் அபிஷேகத்தின் தேவன், நீர் அக்கினியின் தேவன். ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீர் அபிஷேகம் செய்ய போற அபிஷேகம் விசேஷமான அபிஷேகம் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. பின்மாரியின் அபிஷேகம் ஆண்டவரே மாம்சமான யார் மேலும் எல்லார் மேலும் ஆண்டவரே நீர் பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றப் போகிறீர் கர்த்தாவே. எங்களை நீங்கள் விசேஷித்த வழியிலே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறீர். அது அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. பின்மாரியின் அபிஷேகத்தை எப்படி நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவன், சத்தியத்தின் தேவன், சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நன்றி. பின்மாரியின் அபிஷேகம் இறங்குகிறது நம்மிடத்திலே. பரிசுத்த ஆவியானவர் உலாவி வருகிறார் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லாரும் உங்களை கண் மூடி பார்த்தால் தெரியும். அவர் அழகாக உலாவி செல்கிறார். உங்கள் கண் முன்பாக உலாவி செல்கிறார். உங்களை தொடுகிறார். உங்களை அபிஷேகம் செய்கிறார். எப்படி அபிஷேகம் செய்கிறார்? எந்த கணம் ஆண்டவரே நமது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. நாம் பரிசுத்தத்திலே இன்னும் ஆவியானவரின் பரிசுத்தத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரை நமக்கு எந்த ஒரு குறையும் ஆண்டவர் கொடுக்க போவதில்லை. நம்ம இன்னும் பலப்படுத்துகிறார், இன்னும் சுகப்படுத்துகிறார், இன்னும் நாம் பெரிய காரியங்களை செய்ய நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட நமக்கு கொடுத்த இந்த காரியத்தை இன்னும் செம்மையாக செய்ய அவர் இன்னும் நம்ம மேல் அக்கினி அபிஷேகத்தை சீக்கிரத்தில் ஊட்டப் போகிறார். கடைசி காலம் நெருங்கி வர இந்த நேரத்திலே ஆண்டவரின் மகிமை, அவருடைய அக்கினி, அவருடைய வார்த்தை ஜனங்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரே உமது அபிஷேகம் ஒன்று போதும் ராஜா. உலகத்தில் எல்லா காரியங்களும் சரியாகிவிடும். ஆண்டவரே உமது சமாதானம் எங்களோடு இருக்க கிருபை செய்யும் ராஜா. பின்மாரியின் அபிஷேகத்தை இப்பொழுதே நாங்கள் காண செய்யும் தகப்பனே. சபையாரை காண செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகத்துக்கு ஆயத்தப்படுவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. நம்மை ஆவியில நிரப்புறார் இயேசுவானவர். பரிசுத்த ஆவியில நிரப்புறார். பரிசுத்த ஆவி, சாதாரண ஆவியில பரிசுத்த ஆவி, பரலோகத்தின் பரிசுத்த ஆவியில நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பின்மாரி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. இறங்குகிறார். அழகாக நமதிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. உற்சாகமாக இறங்குகிறார். ரத்தம் வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடும். நல்ல ஒரு அனுபவம். அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. நமது விசுவாசம் பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் காத்திடுமே. தீர்ந்த தரிசனம் உயர்த்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான்
பாடுகிறேன். ஆமாண்டவரே, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே ஒரு காலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாக அமர்ந்திடுமே, நிழல் காற்ற வீசிடுமே, விபதியாக மாறிடுமே. அக்கினியாய் அபிஷேகம் நாமாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக மாறிடுமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இப்பொழுது காணிக்கைக்காக ஒருத்தர் ரெடியாயிக்கங்க. கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, இந்த காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் சுவாமி. இவர்களுடைய காணிக்கை இருதயத்திலிருந்து கொடுத்த இந்த நல்ல காணிக்கை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, இவர்கள் காணிக்கைக்கு நீங்கள் ஆண்டவரே இவர்கள் காணிக்கையை எத்தனை கொடுக்கிறார்களோ அதை 30, 60, 100 என்று பெருகச் செய்து ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் பெருகச் செய்யணும் சுவாமி. அதற்காக ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. தேங்க்யூ. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். முன்னே வந்தாலும் இயேசு உன்னை முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை